எஜுகேஷன் எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்கோ அந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து பாக்ஸிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. ஃபஸ்ட் டைம் இந்த கம்பெனியில் வந்து தான் வணக்கம், என் பேர் ஜோனி. நான் நம்ம அர்வேசர் சுமைத்தில் மண்டலம் 13 யூனிட் 39 யூனிட் ஆஃபீஸராக இருக்கிறேன். நான் இப்போ மார்ச் 1ஆம் தேதி நடந்த வெயிட் லிஃப்டிங் அசோசியேஷனாக நடத்தப்பட்ட காம்படிஷனில் பெஞ்ச் ப்ரெஸில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபஸ்ட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். 8th ஸ்டாண்டர்ட் படிக்க சொல்லி எனக்கு ஸ்போர்ட்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஸோ அப்போ வந்து நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து பாக்ஸிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஃபைட் பண்ணியிருப்பேன். அதில் வந்து 13 பேர் வின் பண்ணி மெடல் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். காலேஜ் முடிச்சு நான் வேலைக்கு போக சொல்ல எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறது சரியான டைம் கிடைக்கல. கொரோனா டைம் வந்ததுனால வந்து லாக்டவுன் போட்டாங்க. என்னோட ஒய்ஃப் உங்களோட சேலரி சப்போர்ட்டில் தான் ஒரு 3 வருஷம் ரன் பண்ணோம். வேலை இல்லாத நேரத்தில் நம்ம எதனா வேலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தது. நான் ஸ்டார்டிங் ஜாயின் பண்ண சொல்ல அந்த குப்பை வேலை போகிறது, குப்பை எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. இப்போ ஒரு இடம் குப்பையாக இருக்குன்னா ரெகுலராக க்ளீன் பண்ணிட்டோம். பிஃபோர் ஆஃப்டர் பார்க்க சொல்ல நான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. எல்லாம் நார்மலுக்கு வந்தது. ஸோ கொஞ்சம் டைம் இருந்தது. அப்போ வந்து நம்ம திரும்பி ஃபிட்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டு, ஒரு ஐடியா வந்தது. நான் வேலைக்கு வந்தாலும் எனக்கு கிடைக்கிற டைமில் வந்து நான் ஓன் இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி காம்படிஷன் அட்டன் பண்ணி மெடல் ப்ளேஸ் பண்ணுறேன். சரி, இப்போ படிப்பும் ஒரு சைடில் இருக்கணும், படிப்பு தவிர்த்து ஃபிசிக்கலாக நம்ம ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என் பொண்ணு இப்போ ரன்னிங்கில் இருக்கிறாங்க. இப்போ இந்த கிட்ஸ் மேரத்தானு அந்த மாதிரி அவங்கள இது பண்ணி நான் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கி கொடுத்தேன். எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. பாம்பேயில் வந்து ஒரு அஃபிஷியல் மீட்டிங் இருக்க சொல்ல வந்துட்டு கேட்டாங்க, யாருன்னா வெளியே இருக்கிறீங்களா கூட வருதுக்கு அப்படின்னு சொல்லி. நான் இது வரைக்கும் ஃப்ளைட்டில் போனதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த கம்பெனியில் வந்து தான் வந்து ஃப்ளைட்டில் போகிற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. எனக்கு ஒரு ஆசை இருந்தது, அதனால் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அந்த மாதிரி வந்துட்டு இப்போ ஸ்போர்ட்ஸில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. வேலையிலையும் சரி, எஜுகேஷன்லையும் சரி, கல்விக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்காம கொஞ்சம் விளையாட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தா பசங்க வந்து ஃபிசிக்கலாகவும் நல்லா வருவாங்க, கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாக மாட்டாங்க.